ஹாய், நான் மேகலா. இன்றைக்கி கற்றாழை உரம் பார்க்கலாம். என் வீட்டுக்கு முன்னாடி நான் கற்றாழை வச்சுருக்கேன். அந்த கற்றாழையில் எல்லா செடிகளுக்குமே உரமாக பயன்படுத்தலாம். நான் ஏற்கனவே இந்த இதில் இருந்து கற்றாழையை எடுத்து செடிகளுக்கு உரமாக போட்டதுனால இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு கண்ணாக இருக்குது. அதை எல்லாமே எடுத்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு இடத்துல நட்டு வச்சிடலாம். இந்த கற்றாழையை நம்ம உரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த கற்றாழையை இதிலேயே வச்சுட்டு இந்த 2 கற்றாழையையும் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல நட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப பெரிய குழியாலாம் தோண்டணும்னு இல்லை. இந்த அளவுக்கு ஆழம் இருந்தால் போதும். உள்ளே இருக்க கல்லெல்லாம் எடுத்துட்டு ஏற்கனவே இருந்த இதில் ஒரு கற்றாழையும் எடுத்த கற்றாழையில் இருந்து 4 இடத்துல வேலி மாதிரி இந்த கற்றாழையை வாங்க. இந்த கற்றாழையை நம்ம உரத்துக்கு எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இந்த கற்றாழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க கற்றாழையை நம்ம மிக்சியில் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் கலக்க வேண்டாம். அரைச்சாலே அந்த தண்ணி மாதிரி ஜெல்லு வந்துடும். அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி எடுத்துருக்க இந்த கற்றாழை ஜெல்லை நம்ம செடிகளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு நாள் ஊற வைக்கலாம். ஒரு வாளியில் அந்த ஜெல்லை ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஊற வச்சேன். நேற்று இது பண்ணது ஒரு துணியை வச்சு மூடி வச்சுருக்கேன். இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல முறை இருக்குது. இதை இன்னொரு வாளியில் ஃபில்டர் பண்ணி நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றலாம். ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு, அதை இருக்கிறதுக்கு ஒரு அரிப்பு, ஒரு கப்பு ஃபில்டர் பண்ணி இந்த வாளியில் எடுத்து வச்சுருக்கு. ஒவ்வொரு செடிக்கும் இந்த கப்புக்கு ஒரு கப்பு ஊற்ற போகிறேன். இந்த தொட்டியில் இருக்கிறதுக்கு இந்த மேலே உள்ள இது மறையிற ஈரப்படுற அளவுக்கு ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றணும்னு இல்லை. ஏன்னா தண்ணி கீழே வடிஞ்சு வீணாக போயிடும். அதனால் மேலே தண்ணி தேங்காத அளவுக்கு அந்த மண் நிறையிற ஈரமாகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது. ஏன்னா உரமாக இதை தண்ணியை நம்ம ஊற்றுறோம். தரையில் ஊற்றும்போது அதுக்கு 1 கப்பு ஊற்றினா போதுமானது. இந்த உரத்தை வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஊற்றினாலே போதும். ரோஸ் செடியிலேருந்து எல்லா செடிகளுமே நல்லா தழுத்து வளரும். வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தின வெங்காயத்தொலி, இஞ்சி, பூண்டு தொலி இது எல்லாமே எடுத்து இந்த இதில் அரிசி களைஞ்ச தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி லிக்யூடாக தான் நான் உரமாக கொடுப்பேன். ஏன்னா நம்ம பொடியாக போடுறத விட லிக்யூடாக கொடுத்தோன்னா செடிக்கு சீக்கிரமாகவே அந்த சத்து போய் சேரும். அதனால் டெய்லி செய்கிற இந்த தொலிகள் எல்லாமே எடுத்து அரைச்சி செடிக்கு நீர் உரமாக கொடுக்கலாம். நான் இந்த வெங்காயத்தொலி எல்லாத்தையுமே அரைச்சி வச்சதை இந்த வாளியில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வாளி எவ்வளோ பிடிக்கோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றி 24 மணி நேரம் ஊற வச்சது. அதை இந்த வாளியில் இந்த கப்பை வச்சு அரித்து செடிக்கு நம்ம நீர் உரமாக ஊற்றிக்கலாம். இந்த உரத்தை தொட்டி செடியாக இருந்தால், தொட்டியில் வச்சுருந்த செடியாக இருந்தால் இதில் ஒரு 3/4 கப்பு ஊற்றினா போதும்.
தரையில் வச்ச செடியாக இருந்தால் 1 கப்பு ஊற்றணும். இந்த அளவுக்கு ஊற்றினா போதுமானது. செடிகளுக்கு உரமாக கொடுக்கறது, லிக்விடாக கொடுக்கறது நல்லது. பொடியாக கொடுத்தா நாளாகும் அந்த உரம் நம்மளுக்கு செடிகளுக்கு போய் சேர்றதுக்கு. அதனால் நம்ம லிக்விடாக கொடுக்கணும். லிக்விடாக கொடுக்கறதுக்கு நான் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை ரெண்டுமே 4 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். இதை பொடியாக கொடுத்தா எலிகள் வந்து அந்த பொடியை வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு செடியையும் வீணாக்கிடும். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே லிக்விடாக தான் நான் உரமாக கொடுப்பேன். அதனால் இந்த ரெண்டையுமே கலந்து தண்ணி கலந்து 24 மணி நேரம் ஊற வச்சு உரமாக கொடுக்கலாம். நேற்று கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் அரிசி களைஞ்ச தண்ணியிலையும் எக்ஸ்ட்ரா நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுற தண்ணியையும் இந்த வாளியில் ஊற்றி மூடி வச்சுருந்தேன். 24 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி முறை மாதிரி வந்திருக்கு. இதை இருத்து தொட்டி செடியாக இருந்தால் அதுக்கு 1/2 கப்பும், தரையில் வச்ச செடியாக இருந்தால் 1 கப்பும் இந்த கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை கலந்த தண்ணியை ஊற்றுறது நல்லது. இருத்து வச்சுருக்கேன். இருத்து வச்ச தண்ணியை உரமாக பயன்படுத்தலாம். எங்கள் வீட்டில் உள்ள சோத்துக்கட்டால் நிறைய வளர்ந்துருந்துச்சு. அதை நான் பிடுங்கி வச்சுருக்கேன். அதை செடிகளுக்கு உரமாக போடலாம். லிக்விடாகவும் இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட செடிகளை சுற்றி இந்த கற்றாழையை போடலாம். இந்த உரத்தை வந்து மழை காலத்துலேயுமே போடலாம், வெயில் காலத்துலேயும் போடலாம். நீர் உரம். இன்றைக்கி வந்து நீர் உரம் வந்து நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி, காய்கறி கழுகுன தண்ணி, நான்வெஜ் வாங்கியிருந்தோன்னா அந்த கழுவுன தண்ணியையும் செடிகளுக்கு நீர் உரமாக கொடுக்கலாம். அது நம்ம எப்போதும் தண்ணி ஊற்றுற விட இந்த மாதிரி தண்ணிகள் ஊற்றுறது செடிகளுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நம்ம வெயில் காலத்தில் வெறும் தண்ணியை குடிக்கிறத விட மோர், ஜூஸ் எல்லாம் நம்ம குடிப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த மாதிரி தண்ணிகள் ஊற்றும் போது செடிகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும், நல்ல சத்தும் இருக்கும். தரையில் இருக்கிற செடிகளுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். இந்த மாதிரி தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றினா போதுமானது. வேப்பிலை பூச்சி விரட்டி, இந்த வேப்பிலையை வந்து நீர் உரமாக செடிகளுக்கு கொடுக்கலாம். நீர் உரமாக கொடுக்கறதுக்கு இந்த குச்சியில் இருந்து வேப்ப இலையெல்லாம் பறித்து உருவி மிக்சி ஜாரில் போட்டிருக்கு. இந்த வேப்ப இலையை வந்து நம்ம வீட்டில் டெய்லி பயன்படுத்துகிற அரிசி களைஞ்ச தண்ணி, பருப்பு களைஞ்ச தண்ணியை வச்சு நல்ல மையாக அரைச்சிட்டு 24 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த தண்ணியும் கழுவி ஊற்றுனதை கொசு எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு ஒரு துணியை வச்சு மூடி வச்சிடலாம். வேப்பிலை கரைசல். இந்த கரைசலில் நம்ம அந்த வாளி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா கலக்கிட்டு வாளி தொட்டி செடியாக இருந்தால் அரை கப்பும், இந்த தரையில் வைக்கிறதா இருந்தால் 1 கப்பும் இந்த தண்ணியை ஊற்றணும். வேப்பிலை கரைசல் வந்து பூச்சி விரட்டி, இதை வாரத்தில் 1 நாள் ஊற்றுறதே நல்லது. இது ஒரு பூச்சி விரட்டி உரம். இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு கெட்டி தயிர் எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 லிட்டரோ இல்லை 1 லிட்டரோ நம்ம எடுத்துட்டு, அதில் இந்த மாதிரி ஒரு காப்பர் பாத்திரம் எடுத்து அதை இந்த தயிரில் நல்லா முங்குற அளவுக்கு போட்டுறணும். முங்குற அளவுக்கு போட்டுட்டு நல்ல புளிச்ச தயிராக எடுத்து வச்சுக்கணும். பாக்கெட் பாலில் நம்ம தயிர் எடுக்கலாம், இல்லை தயிரே பாக்கெட் தயிர் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம கறவை பாலில் இருந்து வர தயிர் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு பலன் சீக்கிரமாகவே கிடைக்கும். இந்த காப்பர் தட்டை போட்டுட்டு ஒரு 24 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு, 1/2 லிட்டர் தயிர் இருந்துச்சுன்னா ஒரு 5 லிட்டர் தண்ணி கலந்து நம்மளோட செடியோட வேர் பகுதியில் ஊற்றலாம். செடிக்கு மேலே ஊற்றுறதா இருந்தால் இதை ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த தயிர் கரைசல் உரத்தை வாரத்துக்கு 1 நாள் நம்ம ஊற்றினாலோ இல்லை தெளித்து விட்டாலோ, பூச்செடியாக இருந்தாலும் சரி, காய் செடிகளாக இருந்தாலும் சரி, பழச்செடியாக இருந்தாலும் சரி, நல்ல பூ விட்டு காய் பழம் எல்லாமே நல்ல விளைச்சல் கிடைக்கும்.